வா, லங்கா லக்ஷ்மி நாணக்குப்பன். இந்த புடவையில அப்படியே நீ ரதி மாதிரி ரொம்ப அழகா இருக்க. விளங்கவில்லையா இந்த சத்தம்? இல்ல, மரணத்தோட சத்தம். மரணத்துக்கு சத்தம் இருக்கா லங்கா? சைலண்ட் டெத் நீ கேள்விப்பட்டதுல? மரணம் கேப்டன் ஸ்ராவண தேடிதான் வந்து கொண்டிருக்கிறது. நான் பிறந்ததுல இருந்தே மரணம் என்ன தேடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது தேடி வர்றது இந்த ராவணனுங்கிறதுனால தயங்கி தயங்கி தான் வருது. அப்படி இல்ல கேப்டன், இது லங்கா விதிச்ச விதி. இன்னைக்கு திகாதி 16, 20ஆம் திகாதி காலையில ஸ்ராவணுக்கு முடிவு காலம். சந்தோஷம். காங்கேசன் துறையிலையும் திருகோணமலையிலையும் மட்டக்களப்பிலையும் ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை கொன்று குவித்த தினம். அதே இரவு கேப்டன் ஸ்ராவனுடைய மகள் உடம்பிலிருந்து துர்நாற்றம் வீசும். உங்க 2 பேருடைய உடம்பும் அழுகி போகும். அந்த நேரத்துல லங்கா லண்டன்ல. அங்க நீ செத்தது ஏதாவது ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல யாரும் கவனிக்காத ஒரு 2 காலம் நியூஸ்ல வரும். அது போதும் லங்காவுக்கு. லங்கா, I missed. இந்த பேரழகிய ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டேன். கோபம் வரும்போதுதான் உன் அழகே கூடுது. எப்பவும் இப்படியே இருக்கணும். Ravishing beauty. சாயா எழுந்துட்டா, மறுபடியும் நித்திரக்குள்ள வச்சுட்டேன். புத்திசாலித்தனமா நடந்துக்க வேண்டாம். போன்ல ஃப்ரெண்ட் நாய் கதை. ஹலோ ஹலோ கேப்டன், எப்படி இருக்கீங்க? I am all right. ரொம்ப நாளா உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். லங்காவும் சொன்னா மலேகா உங்களை பார்க்க விரும்புறா. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? வரேங்கறா. அங்க அனுப்பட்டுமா? சரி. Thank you கேப்டன். மலேகா, நான் அவகிட்ட சொல்லிட்டேன். ராமனுக்கு சீதை என்றால் நான் உனக்கு என்று. ஓ மேல எனக்கு ஆசை, அடங்காத காதல் என்று சொல்லியாடுச்சு. எல்லாம் நடிப்புடா. உங்க கல்யாணம் நின்னுடுச்சுல, அது ஏன் பிளான்? அது என் பாக்கியம். அதனால தானே நீயே எனக்கு கிடைச்ச. ஆரியன், இங்க கண்டன் தொண்டமா வெடிச்சு போயிடுச்சு உன்னோட அருமை ஆரியன். நான் லங்கா லட்சுமி கொண்டுட்டேன். இது அதோட ரத்தம், வேட்ட நாயோட ரத்தம். மனுஷ ரத்தத்திலேயே குளிச்சவன் இந்த ஸ்ராவன். அப்படிப்பட்ட என்ன நாயோட ரத்தத்தை காட்டி பயமுறுத்துறிய? ஓம், தெரியும்டா, நீ ரத்த பிசாசு என்று. லங்கா, நான் லங்கா இல்லடா, லங்கா லட்சுமி. கேப்டன், லங்கா உங்களோட ஓட்டச்சத்திரத்துக்கு வருவேன். அதுக்கு தான் நான் குணாவை கொண்டுட்டேன். பாவி, கெட்ட கெட்ட விஷயத்தை எனக்கு சொல்லி தந்து அவனை மாத்திட்டான்.
உன்னை கொண்டுட்டு நான் சங்கத்தோட வாழணும்னு ஆசைப்பட்டான். நான் அவனை சுட்டு கொண்டு விட்டேன், உங்களுக்காகத்தான். ஆனா இப்ப எனக்கு என்னோட லட்சியம் தான் முக்கியம். அதுக்கு நான் யாரையும் கொலை செய்வேன். அந்த அப்பாவி பொண்ணு கோகிலாவையும் நான் கொண்டு விட்டேன். எனக்குள்ள ஒரு ராவணன் இருக்கிற மாதிரி உனக்குள்ளயும் இன்னொருத்தி இருக்கா. நீ யாருன்னு இப்போ உனக்கு தெரியல லங்கா. நீ இப்ப லங்காவா? காங்கேச துறையை சேர்ந்த ஆசிரியர் ஞானகுப்பனோட பொண்ணு லங்காவா? அந்த லங்காவா இருந்தா அவளால யாரையும் கொல்ல முடியாது. 15வது வயசுல லங்கா லட்சுமிக்கு வந்த மனோவியாதி, பைத்தியம். அதுதான் லங்கா உன்னை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. நீ முழுசா லங்கா லட்சுமியா மாறுறதுக்கு முன்னாடி உனக்குள்ள பழைய லங்கா இருக்கிறான்னா நான் சொல்றத கேட்கணும். அந்த லங்கா லட்சுமி கிட்ட திரும்ப திரும்ப கேட்கணும், எதுக்காக இப்படி, யாருக்காக இதெல்லாம் நீ கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். எங்களுக்கு முக்கியம் எங்களோட உயிர் அல்ல, நமது மண்ணுதான், நமது நாடுதான். எனக்கும் உனக்கும் நம்ம மண்ணுக்கும் துரோகம் செய்தவன் அவன். அவனை கொல்ல வேண்டும். முடியாது. இனி அவன் இருக்கக்கூடாது. என்னால முடியாது. லங்கா லட்சுமி ஞானகுப்பன், அது உன்னால் மட்டும்தான் முடியும். கேப்டன் ஸ்ராவனை கொல்லுகின்ற கடமையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். லட்சுமி, நான் சொல்வதை கேளுங்க, உன்னால் அது முடியும். தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழுக்கு அமுதென்று பெயர். முடியாது கேப்டன், இந்த ஜென்மத்தில் உங்களை என்னால கொல்ல முடியாது. உங்க மக சாயா, அவளுக்கு நான் அம்மா தானே. என்ன கொல்றது? தொலைச்சிட்டேன்டா, தொலைச்சிட்டு. ஆனா என் லட்சியம், என் மண்ணு, என் லங்கா. கேப்டன், ஹாய் தங்கச்சி, எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆமா, யூ ஆர் லக்கி லங்கா. அங்கேயே நில்லு, உள்ள வராத. வாட்? இது என்னுடைய வீடு, ஏன் சட்டம். அத சொல்ல நீங்க யாரு? நான் இப்போ யாருன்னு உனக்கு தெரியாதா? இப்போ நான் ஹவுஸ் கீப்பர் தான் நினைச்சிட்டு இருக்கியா? ப்ளீஸ், நான் கேப்டனை பார்க்கணும். நான் அவர்கிட்ட பேசணும். எதுக்கு? மன்னிப்பு கேட்கவா? நீதான் அவருடைய நெஞ்சில ஆணி அடிச்சிட்டியே. இப்போ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துட்டா. முடியாதடி. லங்கா, நீ என்ன கூப்பிட்ட? நீயா? நான் அவரோட மிஸ்ஸஸ் கேப்டன் ஸ்ராவன். உள்ள எனக்கும் கேப்டனுக்கும் ஹனிமூன் நடக்குது. டிஸ்டர்ப் பண்ணாம போ. என்ன ஸ்ராவன், சொல்லுங்க. நான் இப்ப வரேன்டா கண்ணா, உடனே வரேன். இல்ல இல்ல, நான் அவளை உள்ள விட மாட்டேன். போதுமா? நீ கேட்கவில்லையா? உன்னை பாக்குறதுக்கு அவருக்கு சந்தோஷம் இல்லையா? நீ போகலாம். லங்கா, நீ எங்க போறதும் பாக்குறதும் கேப்டனுக்கு பிடிக்காது. லங்காக்கா மட்டும் இருந்தா போதும்னு கேப்டன் சொல்லுவாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி லங்காக்கா அவளை இன்னசென்ட்னு தோணல. எதுக்கோ ஒரு தடவை போய் கேப்டனை பார்த்துட்டு வந்து போயிட்டு வா.
விடுங்க. ஐயோ. தேன் தித்திக்கும் தேன். இல்ல, இது என்னுடைய கண்ணீர். இன்னைக்கு இரவு கேப்டனுக்கும் லங்காவிற்கும் கடைசி இரவு, லாஸ்ட் நைட். நாளைக்கு இந்த நேரம் கேப்டனோட உயிர் இந்த உடம்ப விட்டு பறந்து போயிடும் எங்கேயும். இது நம்ம 2 பேருக்கும் சாயாவுக்கும் ஓட்டச்சித்திரத்துக்கு போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட்ஸ். அந்த 3 சீட்டும் நாளைக்கு காலியா இருக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் காலி ஆயிடுவீங்க. நான் லண்டனுக்கு பறந்துடுவேன். ஸ்வைங். இது என்னன்னு தெரியுமா? தெரியும். சயனைட். உயிர் போவதற்கு 2 செகண்ட் போதும். சாயாவுக்கு 1 செகண்ட் கூட தேவைப்படாது இல்ல? சாயா, சாயா, ஜூஸ் குடிச்சிட்டு படம் வரையலாம். சாயா, ஸ்வீட் ஜூஸ். கேப்டன் ஸ்ராவன் யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருக்க. கேப்டன், இப்ப உங்களுடைய எல்லா சொத்தும் போட்டுகளும் என்னுடைய கையில. இன்னைக்கு நான் லண்டனுக்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு தடவை என் பொண்ண பார்க்கணும். போயாச்சு, பரலோகத்துக்கு போயாச்சு, உனக்கு முன்னாடி போயாச்சு. என் பொண்ணை வாழ விட்டுருக்கலாம். எப்படி 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 உனக்கு சென்டிமெண்ட்ஸா? அடங்குடா நாயே. இனி பால் குடிக்கலாம். உன்னுடைய எல்லா தாகமும் இதோட தீரும். சாப்பிட்டுடா கண்ணா. நீ கொடுக்கிற இந்த மரணம் எனக்கு நிம்மதியை தரும்.
Lanka, open the gate. கேப்டன் நித்திரையில் இருக்கார். Come on, open the gate. இந்த மொத்தத்தோட நம்ம உயிர் பிரியட்டும். உன்னை தனியா விட மாட்டேன். உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போறேன். என் கூடவே